வணக்கம். ஃபைல் மற்றும் மேக் ஸ்டெப் ஃபிட், ஆங்குலர் ஃபிட், ஆங்கிள், சர்ஃபேசஸ் ஆகியவை குறித்த முதல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி அளவுகளை குறியிடுதல், பிளஸ் அல்லது மைனஸில் 0.04 மில்லிமீட்டர் துல்லியமான அளவில் ஃபைல் செய்வதற்கான படிநிலைகள், வெர்னியர் பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி 45 டிகிரி கோணத்தை மார்க் செய்தல், 1 டிகிரி கோண அளவில் ஃபைல் செய்தல், மேக் ஸ்டெப் மற்றும் ஆங்குலர் ஃபிட், ஃபினிஷ் மற்றும் டீபர் செய்தல். ஃபைலிங் மற்றும் வெவ்வேறு வகையான ஃபிட்டிங்களை உருவாக்கும் செயல்பாட்டிற்கு தேவையான மெட்டீரியல்கள் மற்றும் டூல்களை இப்போது நாம் பார்ப்போம். ரஃப் ஃபைல், ட்ரை ஸ்கொயர், மைல்ட் ஸ்டீல் பிளேட், ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், வெர்னியர் கேலிப்பர், ஆயிலர், பெவல் புரோட்ராக்டர், ஹைட் கேஜ், வெப் சிசல், drilling machine, ball peen hammer, measuring tape, metal brush. இப்போது முதல் பகுதியில் மேற்கொள்ளப்படும் செயல்பாட்டினை வரிசையாக பார்க்கலாம். ரா மெட்டீரியலை சரிபார்த்தல். 70, 50, 9 மில்லிமீட்டர் தேவையான அளவை ரா மெட்டீரியல் பெற்றுள்ளதா என உறுதிப்படுத்த சரிபார்க்க வேண்டும். ரா மெட்டீரியலை அளவிடுதல். இணை மற்றும் செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யும் போது ரா மெட்டீரியலை ஹாக்ஸா பிளேட் மற்றும் ரஃப் கிரேட் ஃபைலை பயன்படுத்தி தேவையான அளவு 70, 50, 9 மில்லிமீட்டரை கொண்டு வரவும். மீடியா மார்க்கிங் பயன்படுத்தி மார்க் செய்தல். ஒர்க் பீஸின் சர்ஃபேஸில் சமமாக எந்த கலர் சாக்கையும் பயன்படுத்தலாம். பர்ஷியன் நீலர் கலர் மார்க்கிங் பேஸ்ட் ஆனது மீடியா மார்க் செய்வதற்கு பயன்படுகிறது. தேவையான மற்றும் கேஜ் ஹைட்டை செட் செய்யவும். விட்னஸை மார்க் செய்தல். அடையாளத்திற்காக குறித்த பகுதியில் 1 என குறிக்கவும் மற்றும் விட்னஸ் மார்க்களை பஞ்ச் செய்யவும். பஞ்ச் செய்யும்போது விட்னஸ் மார்க்களுக்கான தெளிவான ட்ராக்கை ஜென்டில் பிளாக்கள் வழங்கும். ட்ரில்லிங் ரிலீஃப் ஹோல்ஸ் போடுதல். பெஞ்ச் ட்ரில்லிங் மெஷினில் குறியிடப்பட்ட பகுதியை வைத்து பின்னர் ஒர்க் பீஸில் வரையப்பட்ட 3 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட 3 ரிலீஃப் ஹோல்ஸை போடவும். ட்ரில்லிங் செயல்முறைக்கு இடையில் கூலண்டை பயன்படுத்தவும். செயின் ட்ரில்லிங் ஹோல்ஸ் போடுதல். செயின் ட்ரில்லிங் ஹோல்ஸ் செயலில் பகுதி 1ஐ சுற்றியுள்ள அதிகப்படியான மெட்டீரியலை வெப் சிசில் கொண்டு நீக்கவும் மற்றும் ஹை கிரேட் ஃபைல் கொண்டு ஃபினிஷ் செய்யவும்.
அதிகப்படியான மெட்டீரியலை நீக்குதல். வெப் சிசில் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி அதிகமாக உள்ள மெட்டீரியலை அகற்றவும். அகற்றிய பின்னர் ரஃப் ஃபைலை பயன்படுத்தி ஃபைல் செய்வதன் மூலம் சீரற்ற சர்ஃபேஸை நீக்கவும். அதிகப்படியான மெட்டீரியலை ஃபைல் செய்தல். பிளஸ் அல்லது -0.04 மில்லிமீட்டர் துல்லியமாக மற்றும் 45 டிகிரி ஆங்கிளுடன் 1 டிகிரிக்கு வெவ்வேறு கிரேட்களை பயன்படுத்தி ஃபைல் செய்யவும். அளவை சரிபார்த்தல். ஃபைல் செய்த பின்னர் வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பகுதியின் அளவை சரிபார்க்க வேண்டும். மேலும் பெவல் கேஜை பயன்படுத்தி ஆங்கிளை உறுதிப்படுத்த வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். 3 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட அளவிற்கு 3 ரிலீஃப் ஹோல்களை போடவும். பிளஸ் அல்லது மைனஸில் 0.04 மில்லிமீட்டர் துல்லியமாக மற்றும் 45 டிகிரி ஆங்கிளுடன் 1 டிகிரி துல்லியத்திற்கு வெவ்வேறு கிரேட்களை பயன்படுத்தி ஃபைல் செய்யவும். தேவையான பரிமாணங்களை பெறுவதற்கு கவனமாகவும் துல்லியமாகவும் ஃபைல் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஃபைல் மற்றும் மேக் ஸ்டெப் ஃபிட், ஆங்குலர் ஃபிட், ஆங்கிள், சர்ஃபேஸஸை பெவல் கேஜ் துல்லியம், 1 டிகிரி அளவுக்கு பகுதி 1 குறித்த நல்ல புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.